ஃபியூவல் சிஸ்டம் பார்ட்ஸை அகற்றுதல் மற்றும் சுத்தம் செய்தல். வணக்கம். மோட்டார் சைக்கிள் ஃபியூவல் சிஸ்டம் பார்ட்ஸை அகற்றி சுத்தம் செய்யும் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஃபியூவல் ஃபில்டர் பழுதாவதற்கான காரணங்களில் முக்கியமான ஒன்று ஃபியூவல் டேங்க். நீங்கள் இதை யோசித்துப் பார்த்தால், ஒவ்வொரு வருடமும் ஃபியூவல் டேங்கில் ஆயிரக்கணக்கான லிட்டர்ஸ்களில் எரிபொருள் செல்கிறது. இதை தவிர்க்கவும் முடியாது. சில சிதைவு மற்றும் படிவுகள் ஃபியூவல் டேங்கை சென்று அடையும். இதனால் பொதுவாக நிகழக்கூடியது என்னவென்று பார்த்தால், அது நன்கு துருவை ஏற்படுத்துகிறது. ஆகவே ஃபியூவல் டேங்கை அவ்வப்போது சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமான வேலையாகும். இவ்வாறு செய்வது ஃபியூவல் ஃபில்டருக்கு மட்டுமல்ல, என்ஜினுக்கும் நீடித்த உழைப்பை கொடுக்க உதவுகிறது. இந்த பகுதியில் மோட்டார் பைக்கின் ஃபியூவல் டேங்கை அகற்றி சுத்தம் செய்வதில் பங்கு பெறும் படிகளை நாம் பார்ப்போம். செயல்முறைக்கு நாம் போவதற்கு முன்னால் கருவிகள் மற்றும் பொருட்களை நாம் முதலில் பார்க்கலாம். கருவிகளாவன: ஸ்பேனர்களின் தொகுப்பு, சாக்கெட் செட், டூல் ட்ரே, பார்ட்ஸ் ட்ரே, டார்ச், ஏர் கம்ப்ரஸர், துடைக்க துணி, சுத்தமான பெட்ரோல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், புனல், ஸ்டீல் உல் மற்றும் ஆன்டி கரோஷன் பெயிண்ட் தேவைப்பட்டால். ஃபியூவல் டேங்கை அகற்றுதல் மற்றும் சுத்தம் செய்வதில் பங்கு பெறும் படிகளை நாம் இப்போது பார்க்கலாம். எச்சரிக்கை: டேங்கில் இருந்து எல்லா பெட்ரோலையும் கண்டெய்னரில் பிடித்து வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். முதலில் ஃபியூவல் டேங்கை அணுகுவதன் பொருட்டு சீட் கவர் மற்றும் 2 சைடு பேனல்களை அகற்ற வேண்டும். மேலும் ஃபியூவல் டேப்பை அடைக்கவும். மோட்டார் சைக்கிள்களில் இது பொதுவாக டேங்கிற்கு அடியில் இருக்கும். சில 3 சக்கர வாகனங்களில் இது பின் இருக்கையின் முன் அமைந்துள்ளது. ஃபியூவல் டேப் அல்லது காக்கிலிருந்து ஃபியூவல் பைப்லைனை அகற்றவும். ஃபியூவல் பைப்லைனிலிருந்து வடியும் பெட்ரோலை ஒரு சிறிய கண்டெய்னரில் சேகரிக்கவும். சில மோட்டார் சைக்கிள்களில் டேங்கின் பின்பகுதியிலுள்ள போல்ட்டை அணுகுவதற்கு சீட்டை அகற்றுவது தேவைப்படுகிறது. ஒரு சாக்கெட்டினால் பின்புற போல்ட்டை தளர்த்த வேண்டும். ஒரு ஃபியூவல் அளவியை மோட்டார் சைக்கிள் கொண்டுள்ளதால் ஃபியூவல் டேங்கை லேசாக உயர்த்தி மேலும் டேங்கிலிருந்து ஒயர் இணைப்பையும் கழற்றவும். டேங்கை தூக்கி வெளியே எடுக்கவும். அதை மேஜை அல்லது பெஞ்சின் மேல் சுத்தமான இடத்தில் வைக்கவும். ஃபியூவல் காக்கின் அடியில் சுத்தமான ஒரு பெட்ரோல் ஸ்டோரேஜ் கண்டெய்னரை பிடிக்கவும். ஃபியூவல் காக்கை திறக்கவும். ஃபியூவல் டேப்பை சரிபார்க்கும் பொழுது டேங்கில் உள்ள ஃபியூவலை கண்டெய்னரில் வடிகட்டவும். இதற்காக ஒரு நபரின் உதவியும் தேவைப்படலாம். ஃபியூவல் டேங்க் அல்லது பைப்பை சுத்தம் செய்யவும். ஃபியூவல் டேப்பில் அடைப்பு அல்லது கசிவு உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். டேங்கை வடிகட்டும் பொழுது ஃபியூவல் டேப்பை ஆன் மற்றும் ஆஃபிற்கு பலமுறை திருப்பி மேலும் ஃபியூவல் பாய்வதை கவனிக்க வேண்டும். ஆஃப் செய்யும் பொழுது இது கசிவு இல்லாமல் நிற்க வேண்டும். ஆன் செய்யும் பொழுது இது சுமூகமாக பாய வேண்டும். இது ஃபியூவல் டேப் நன்கு வேலை செய்வதை உறுதி செய்கிறது. இப்போது பெட்ரோல் கண்டெய்னரை நோக்கி டேங்கை சாய்க்க வேண்டும். இது மீதியுள்ள ஏதேனும் ஃபியூவலை டேங்கின் திறப்பை நோக்கி ஓடச் செய்து மேலும் கண்டெய்னரில் வடிய அனுமதிக்கிறது. இப்போது டேப்பை ஆன் செய்து மேலும் பெட்ரோலை பாயவிடவும். எல்லா பெட்ரோலும் வடிந்த பிறகு கண்டெய்னரை மூடி அதை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். ஃபியூவல் டேங்க் மூடியை அகற்றவும். கம்ப்ரஸ்ட் ஏரை பயன்படுத்தி டேங்க் மற்றும் பைப்பில் உள்ள கடைசி சொட்டு ஃபியூவலையும் அகற்றவும். டார்ச் அல்லது பிரகாசமான ஒரு ஒளியை பயன்படுத்தி டேங்கின் உள்ளே துரு அல்லது மற்ற சிதைவுகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சில சிதைவுகளை குலுக்கி வெளியேற்ற முடியும். தீவிரமாக துரு உருவாக்கி இருப்பதற்கு தொழில்முறையில் டேங்க் கிளீனிங், டேங்கை மாற்றுதல், மேலும் அடிக்கடி ஃபியூவல் ஃபில்டரை மாற்றுதல் அல்லது ஃபியூவல் ஸ்கிரீனை சுத்தம் செய்தல் போன்றவைகள் தேவைப்படலாம். டேங்கில் ஏதேனும் சுவடு அல்லது அரிப்பு உள்ளதா என்பதை பார்வையிட்டு கண்காணிக்க வேண்டும். அரிப்பை கவனிக்கவில்லையெனில் எதிர்காலத்தில் டேங்கில் கசிவு ஏற்படலாம். குறிப்பு: வண்டியின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு அனுமதி கேட்டு துருப்பிடித்த இடத்தை சுத்தம் செய்து வேறொரு நிறமுள்ள பெயிண்டினால் பெயிண்ட் செய்யவும். தளர்வான துரு ஏதேனும் இருந்தால் ஸ்டீல் உல்லை பயன்படுத்தி அகற்றவும். பெயிண்ட் செய்யப்பட்டுள்ள பரப்பிலிருந்து தள்ளி இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஃபியூவல் லைன்களில் கசிவுகள், உடையக்கூடிய ரப்பர், தேய்மானம் அல்லது உரசல் குறிகள் மற்றும் சேதம் போன்றவைகள் உள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும். தவறான நிலையிலுள்ள லைன் கிளிப் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் கண்காணிக்க வேண்டும்.
என்ஜினின் சூடான பகுதிகள் மற்றும் எக்ஸாஸ்டிலிருந்து தள்ளி ஃபியூவல் லைனை லைன் கிளிப் வைத்திருப்பதை கண்காணிக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஃபியூவல் லைனை பிடித்திருக்கும்படி கிளிப்பின் நிலையை மாற்றி அமைக்கலாம். இங்கே லைன் கிளிப்ஸ் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. சேதம் அடைந்துள்ளதை கண்டுபிடித்தால் அதே அளவிலுள்ள தரமான ஃபியூவல் லைன் மூலம் பழைய ஃபியூவல் லைன்களை மாற்றவும். ஃபியூவல் டேங்கை மீண்டும் பொருத்தவும். டேங்குடன் ஒயர் கனெக்டாரை கிளிப் செய்ய வேண்டும். பின்புற போல்ட்டை ஒரு சாக்கெட்டினால் இறுக்கமாக்க வேண்டும். ஃபியூவல் லைனை மீண்டும் இணைக்கவும். ஸ்பிரிங் கிளாம்ப் அதன் இடத்தில் உள்ளதையும் உறுதி செய்ய வேண்டும். வடிகட்டிய பெட்ரோலை மீண்டும் ஃபியூவல் டேங்கில் நிரப்பவும். தேவைப்பட்டால் புனலை பயன்படுத்தலாம். பெட்ரோல் கேப்பை மீண்டும் பொருத்தவும். ஃபியூவல் டேப்பை ஆன் செய்யவும். மேலும் கசிவு உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் சரியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். சைடு பேனல்ஸ் மற்றும் சீட் இவைகளை மீண்டும் இணைக்கவும். டேங்க் மற்றும் சீட்டை துடைக்க வேண்டும். இறுதியாக சுத்தம் செய்ய வேண்டும். அங்குள்ள சரியான இடத்திலிருந்து கருவிகள் மற்றும் பொருட்களை தள்ளி வைக்கவும். மேலும் வேலை செய்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு வந்துவிட்டோம். மோட்டார் சைக்கிளில் ஃபியூவல் டேங்கை அகற்றி சுத்தம் செய்வதை பற்றி நீங்கள் இந்த பகுதியில் படித்தீர்கள். இந்த பகுதியால் நீங்கள் மகிழ்ச்சியடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.